வணக்கம் மருத்துவ. நம்ம கில்லி சரத் ஐபிஎல் மேட்ச்ல வந்து பவுடர் கொட்டி மாட்டினார்ல, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொடர்ந்து இன்னொரு வீடியோ, அதாவது அவர் போதையா வந்து சரக்கு போட்டு சுத்துற மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது நம்ம டிவிக்கோட கில்லி சரத் அவர் பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல வந்து மாட்டினாரு. அதுக்கு வந்து விளக்கணமா கொடுத்தாரு. ஏன்னா அது வந்து போதை கிடையாதுங்க, அது வந்து மாத்திரைங்க. குழந்தைக்காக நான் வந்து கருணை உள்ளம் கொண்டு ஐபிஎல் மேட்ச்ல 1.5 வயசு குழந்தைக்காக நான் வந்து மாத்திரை நசுக்கி கொடுத்தேன். இதை வந்து போதைன்னு சொல்லி என் மேல வந்து இப்படி அப்பாண்டமா பைப் போடுறீங்களே அப்படின்னு வந்து ஒப்பாரிலாம் வச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா உளவுத்துறை பார்த்தோன்னா தானாகவே முன் வந்து அது போதைதான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நாங்க சரத் மீது நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உளவுத்துறை இப்ப வந்து முன் வந்து அந்த வீடியோல வந்து போதை யூஸ் பண்ணது வந்து உண்மை அப்படின்ற பட்சத்துல நாங்க உடனடியாக வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சரசார் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அது வந்து போதை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அணில் வந்து முட்டு கொடுத்தாலும் இல்ல அது வந்து போதை தான் சொல்லி மக்கள் வந்து அதுக்கு வந்து ஆதாரமா சில கேள்விகள் கேட்டாலும் அடுத்தடுத்து பார்த்தோம்னா நம்ம கில்லி சரத் பார்த்தோம்னா இன்னொரு வீடியோ வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டாரு. அந்த வீடியோ வந்து பாருங்களா. நம்ம கில்லி சரத் இதே கோவா போன்ற இதே வந்து ஒரு ஐலாண்ட் வந்து போயிருக்கிற பொழுது பார்த்தா தலைவர் போய் குளிச்சுட்டு வரும்போதே பார்த்தோன்னா ஒரு பாட்டில் டின் பீர் சரக்கு மாரி தான் பார்க்க தெரியுது. ஆனா நம்ம கில்லி சரத் வந்து இதுக்கு ஒரு புது விளக்கு கொடுப்பாரு. அது சார் இதெல்லாம் சரக்கு எடு சார், இது வந்து குழந்தைக்கு டானிக் சார், குழந்தைக்கு வந்து கொடுக்குறதுக்கு நான் வந்து கையிலே வச்சுருக்கிறேன். குளிக்கும் போதே குழந்தைக்கு வந்து ஜலதோஷம் வந்துச்சுன்னா உடனே கொடுத்துடலாம்ல. சத்து டானிக் தாமரை இதை குடிச்சா குழந்தை நல்ல புஜிட்டிக்கா வளரும். குழந்தை புஷ்டியா வளருமா அப்படின்னு நம்ம வந்து சரசார் வந்து இதுக்கு வந்து முட்டு கொடுத்தாலும் கொடுப்பாரு. அதெல்லாம் தாண்டி நம்ம விஜய் சார் என்ன பண்றாருன்னு பார்த்தா அவர் கட்சி விட்டு தூக்குவாரா அப்படின்னு நீக்குவாரா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா இதெல்லாம் கண்டும் கடமா கடந்து போயிட்டே இருக்கிறாரு. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக டிஎம்கே சார்ந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு போராட்டத்தில் வந்து குறிச்சிருக்காங்க. கைது செய் கில்லி சரத்தை கைது செய், இல்லைன்னா அவர் வந்து கட்சியில் விட்டு நீக்கிங்க அப்படின்னு சொல்லி அவரோட பாணியிலே பார்த்தோன்னா அந்த போதையை வந்து அந்த பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடர் வந்து அந்த போன்ல கொட்டி அப்படியே வந்து அப்படியே ஷேப் பண்ற மாதிரி சொல்லி ஒரு பெரும் படையே பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்து செயல்படுத்துற மாதிரிலாம் சில வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அந்த வீடியோ கூட பார்க்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் பார்த்தோன்னா முழுமையா வந்து போராட்டத்தில் வந்து பிடிச்சிருக்காங்க. போதையை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு போதையை யூஸ் பண்ற ஒரு ஆளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து உங்க கட்சியில வந்து அழகு பாக்குறீங்களே சிஎம் சார்னு சொன்ன கூட பரவாயில்ல, பொட்டு மாமா அப்படிலாம் சொல்லி போராட்டத்தில் வந்து சில வார்த்தையை வந்து சிஎம் சார் வந்து அடிச்சு ஓட விடுறாங்க. ஆனா நம்ம சிஎம் சார் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சரி பார்ப்போம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம சிஎம் சார் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாருன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். அதையும் தாண்டி நம்ம டிவிக்கோட நிர்மல்குமார் தெரியுமா அமைச்சர், அவர் ஒரு விளக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னா ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர் இருக்கிறாருல, அவருக்கு அரசு பதவி யாரு நம்ம சிஎம் சார் விஜய் படம் வந்து தியேட்டருக்கு வரல, அதனால லாஸ் ஆயிடுச்சு. அதன் காரணமாக வந்து இவர் வந்து அரசு பதவி கொடுத்தாரு. அதனாலே பார்த்தோன்னா மக்கள் சார்பா பார்த்தோன்னா கேள்வி எழுப்பப்படுது. என்ன சார் இது, உங்க படத்துல வந்து ப்ரொடியூசர் அவருக்காக வந்து படம் லாஸ் ஆச்சுக்காக அவருக்கு வந்து அரசு பதவியா? என்ன சார் இது, ஊரா விட்ட படத்தை வந்து ஸ்வீட் செய்றீங்களா? உங்க படம் வந்து லாஸ் ஆனதுக்காக, உங்க படம் வந்து ஓடாத காரணத்துக்காக உங்க ப்ரொடியூசருக்கு வந்து நீங்க வந்து அரசு பதவியா? இது வந்து எந்த வகையில் நியாயம் சார்? என்ன சார் லாஜிக்கு? அது மட்டும் இல்லாம அவர் ஒரு தமிழனே கிடையாது, அவர் வந்து ஒரு கர்நாடகா சார்ந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கேள்வி கேட்கும்போது நம்ம நிர்மல்குமார் வந்து இப்போ ஒரு புது விளக்கம் கொடுத்துறாரு. அவர் வந்து கர்நாடகர் கிடையாதுங்க, அவரு கர்நாடகாவில் வந்து தொழில் பண்றாரு. அவரு தெலுங்குங்க, ஆந்திராவை சேர்ந்தவர்கிட்டாரு. ஏங்க அவர் தமிழனா முதல்ல சொல்லுங்க. பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்லை, அவர் ஆந்திராவை சேர்ந்தார், அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இது இல்லை, அது வந்து நீங்க அவர் இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போறது இல்லையே, அவர் டெல்லியில் தான் இருக்க போறாரு. அதாவது அரசு பதவின்றது தமிழனா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து கொடுன்னு கேட்டா அவர் வந்து கன்னடா கிடையாதுங்க, அவர் வந்து தெலுங்குறங்க அப்படின்றாரு. ஏங்க தெலுங்குனா வந்து நீங்க வந்து அரசு பதவி கொடுத்துடலாமா? அதாவது உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் நீங்க வந்து அரசு பதவி கொடுத்துறீங்க. அப்ப விஜய் சார் சொன்ன டைலாக் தான் நீங்க வந்து ரிப்பீட் ஆகுது. ஊரா விட்டு பணத்துல ஸ்வீட் செய்யறீங்க விஜய் சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் எந்த அரசாண்டாலும் தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக நீ வந்து முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா பாராட்டலாம். ஆனா என் படத்துல நான் வந்து நடிச்ச படத்துல ஒருத்தவங்க வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்க தமிழோட வரி பணத்தை வந்து நீங்க சம்பளமா தரக்கூடிய ஒரு பதவி வந்து நீங்க தூக்கி தருவீங்க. இதை வந்து யாரா கேள்வி கேட்டா இல்ல நீங்க வந்து டிஎம்கே கைக்கூலியா, நீங்க வந்து 200 ரூபா ஊப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா? என்ன சார்? அப்ப தொடர்ந்து விஜய் சார் வந்து யாருக்கெல்லாம் வந்து அரசு பதவி வந்து தூக்கி தராருன்னா தான் கூட இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான். அதாவது பார்த்தோன்னா
ஜோசிகரா அவருக்கு ஒரு அரசு பதவி, ஜெகதீஷ் ரூட் மாஃபியா ஜெகதீஷா அவருக்கு ஒரு அரசு பதவி, அப்புறம் நம்மளோட பாடிகார்டா அவருக்கு ஒரு அரசு பதவி. இப்படி எல்லாருக்கும் பார்த்தோன்னா உங்களோட வந்து அரசு பதவி வந்து தூக்கி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் யாரோட வரி பணம், யாரோட காசு, யாரை கேட்டு நீங்க தூக்கி தரீங்க இப்படின்ற கேள்வி மக்கள் உங்களை பார்த்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க சார். வீடியோட இறுதியா இன்று பார்த்தோன்னா 6வதா ஏடிஎம்கே ஒரு எம்எல்ஏ அவரும் பார்த்தோன்னா ராஜினாமா செஞ்சுட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6 எம்எல்ஏக்கள் பார்த்தோன்னா ராஜினாமா இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க. போற போக்கு பார்த்தா இடைத்தேர்தல், அதாவது மறுதேர்தலே வந்து நடக்கும் பழகுது. ஏன்னா இதே ஒரு வந்து வில்லங்கமான ஒரு வந்து சூழ்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இதெல்லாம் தாண்டி இப்பதான் சமீபத்துல பாக்யராஜ் சார் வந்து பார்த்தோன்னா இறந்தாரு. பார்த்தோன்னா 2-3 நாள் தான் வந்து இந்த 2-3 நாள்ல பார்த்தோன்னா அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பத்தின எந்த ஒரு மீடியாவும் செய்தியோ கூட ஆகல. பாக்யராஜ் சார் இறந்து சடலமா வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இரவு பார்த்தோன்னா மின்சார துண்டிப்பு. இதை ஏன் எந்த ஒரு செய்தியும் ஆக்கல? ஆதாரத்தோட இந்த வீடியோ ஒன்று இருக்கு, இந்த வீடியோ பாருங்க. அப்போது அங்கே கரண்ட் இல்லை பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டில். இரவு நேரத்தில் எந்த செலிபிரிட்டியும் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு கேமரா யூனிட்டும் ஒரு ரிப்போர்ட்டரும் போய் நிற்பாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியின் அடிப்படையில் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏசிக்கு தகவல் போய் அதற்கு பிறகு இபி ஆஃபீஸுக்கு தகவல் போய் உடனே கரண்ட் வந்து கிடைச்சது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர் தான் பாக்யராஜ் சார், நடிகரும் கூட. ஸோ அவர் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி. அவர் வீட்டிலே பார்த்தோன்னா அன்னைக்கு கரண்ட் இல்லாமல் இருக்குன்னா அப்போ தமிழ்நாட்டில் தினம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில மின்சார பற்றாக்குறை, மின்சாரம் துண்டிப்பு. இதை வந்து நம்ம சிஎம் சார் செய்தி பார்க்குறீங்களா? பார்த்துட்டு அதுக்கான வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுங்க. அப்படி இல்லைன்னா வருகின்ற இடைத்தேர்தலில் உங்களுக்கு தமிழக மக்கள் சிறப்பான மரியாதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, செய்தி பாருங்க. அதாவது ஒரு துக்கம் நடக்கிற வீட்டுலங்க, ஒரு துக்கம் நடக்கிற வீட்டுல கூட பார்த்தோன்னா மின்சார துண்டிப்புனா அப்ப எந்த அளவுக்கு இந்த வந்து கவர்மெண்ட் நடக்குது. அப்ப டிவிக்கோட லட்சணத்தை பாருங்க. இதுதான் வந்து டிவிக்கோட லட்சணம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.